2019 நவம்பர் மாதம் தொடங்கின குக் வித் கோமாளி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புல இருக்குது. குக் வித் கோமாளி 5ஆம் சீசன் இப்போ ஒளிபரப்பாக தொடங்கி இறுதிக்கட்டத்தை நெருங்கிருச்சு. குக் வித் கோமாளி சீசன் 5 தொகுத்து வழங்கி வந்துட்டு இருக்கிற மணிமேகலை இப்போ இதிலிருந்து வெளியேறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மணிமேகலை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சீசனில் குக்கா இருக்க வேண்டிய இன்னொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்பவே எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த பதிவில் மணிமேகலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இனி குக் வித் கோமாளியில் நான் கலந்துக்க போகிறதில்ல. 2019 நவம்பர்லேருந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. நேர்மையோடையும் கடின உழைப்போடையும் என்னோட 100% உழைப்பை போட்டு இந்த நிகழ்ச்சியில் வேலை பார்த்துருக்கேன். சுயமரியாதை விட இங்கே எனக்கு எதுவும் பெருசு இல்லை. பிரபலம், பணம், வாய்ப்புகள், தொழில் இதெல்லாம் எனக்கு 2வது விஷயம்தான். சுயமரியாதை தான் எனக்கு முதன்மையானது. அது எனக்கு கொடுக்கப்படாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். அதன் காரணமாக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீசனில் குக்கா இருக்க வேண்டிய இன்னொரு பெண் தொகுப்பாளர் என்னோட வேலையில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. அவங்க குக்கு அப்படிங்கிறதே மறந்து தொகுப்பாளரோட வேலையை செய்ய விடாமல் நிறைய குறுக்கீடுகள் செய்கிறாங்க. இதை பற்றி என்னோட உரிமையை கேட்கிறதும் எனக்காக குரல் கொடுக்கறதும் இந்த நிகழ்ச்சியில் தப்பாக மாற்றப்படுது. எனக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். யாருக்காகவும் அதை நிறுத்த மாட்டேன். இப்போ நடக்கிறது முன்னாடி இருந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி இல்லை, முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. 2010 நான் தொகுப்பாளராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட 15 வருஷ கால இந்த பயணத்தில் இப்படி ஒரு முதிர்ச்சேற்ற நடத்தைகளை நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் எனக்கு இதை பண்ணின நபருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றவங்க துன்பப்படாமல் இருக்க கடவுள் அவங்களுக்கு அதிக நிகழ்ச்சிகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்கட்டும். வாழ விட என்னை ஆதரித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட நன்றிகள் அப்படின்னு பதிவிட்டு தன்னோட ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாங்க.